3 வேளை வயிறு முட்டை சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்குங்க. இருக்கிற காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் என்னென்ன இன்பங்கள் உண்டோ எல்லாத்தையும் அனுபவிங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இதில் சொர்க்கமாவது நரகமாவது யார் பார்த்தது? உயிர் முக்தி அடைய வழி தேடணும்னு சொல்கிறதெல்லாம் வீண் பேச்சு. இந்த உடம்பு தான் உயிர், அது இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு அனுபவம். அதனால கிடைச்ச வரைக்கும் அனுபவிங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. முதல்ல நல்லா 3 வேளை சாப்பிட சொன்னாங்க. சர்க்கரை நோய் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அளவு சாப்பாடு தான், அதுவும் நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியாது. சரி, எல்லா காலமும் நிம்மதியாக தூங்க முடியுமா? உலக வாழ்க்கையில் பல பிரச்சனைகளால் வரும் கவலை, நோய் போன்ற காரணங்களால் சரியாக தூங்க முடியல. அப்போது அடிப்படையாக சொன்ன சாப்பாடும் தூக்கமுமே நிலையில்லை. அதோட யாரும் இங்கே நிலையாக இருக்க முடியாது. எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியது தான். அதிலும் அற்ப ஆயுளில் போகிறவங்களும் உண்டு. அப்போது இதெல்லாம் நிலையில்லை, என்னால் ஆகக்கூடியதும் ஒன்றும் இல்லை. கோமதி, எல்லாமே உன்னுடைய அருளால் தான் நடக்குதுன்னு எனக்கு புரிய வச்சுட்டேன். ஊனுடலே உயிராகும் உலகே வீடாகும் எனும் ஈனமதிக்கிறையாய் நான் இரவா முன்னின்தாளில் யானரவென் தலை சார்த்தி இன்பாரும் நாளுள்ளதோ காணமரும் நன்கூந்தர் கலியாணி கோமதியேன்னு கோமதி சதரத்ன மாலையில் திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை நமக்கு தெரிவிக்கிறாங்க. எனக்கு நோய், கடன், எதிரின்னு பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆடி தபசு திருநாளில் உன்னை வணங்கும் அந்த ஒரு நொடி பொழுதுல எல்லாம் மறந்து ஒரு நிம்மதி கிடைக்குது. அதுக்கு இணையா இந்த உலகத்தில் வேற என்ன இருக்கு? கோமதி, அதை எனக்கு நிரந்தரமாக கிடைக்க அருள் பண்ணுமா?